வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியில் உள்ள தம்புநாயக்கர் வீதி மிகவும் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் இருப்பதாக இந்த வீதியை புதிய சிமெண்ட் வீதியாக அமைத்து தரும்படி தம்புநாயக்கர் வீதி வாழ் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக மேற்கண்ட தம்புநாயக்கர் வீதி, சின்ன சுப்ராய பிள்ளை வீதி முதல் பாரதி வீதி வரை உள்ள சிதலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சாலையாக அமைப்பதற்கு புதுச்சேரி நகராட்சி மூலம் 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 20,60,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் திருக்கரங்களால் மேற்கண்ட தம்புநாயக்கர் வீதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் மற்றும் புதுச்சேரி நகராட்சியை சேர்ந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் உடனிருந்தனர். மேலும் விழாவில் மேற்கண்ட தம்புநாயக்கர் வீதியை சேர்ந்த முக்கிய பெரியவர்களும், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும், நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினரும் KMR குழுமத்தின் தலைவருமான கபாலி அவர்கள் 2026க்கான தினசரி காலண்டர் மற்றும் கலர் கோலமாவுகள் வழங்கினார். தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினரும் KMR குழுமத்தின் தலைவருமான கபாலி அவர்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று 2026க்கான தினசரி காலண்டர் மற்றும் கலர் கோலமாவு வழங்கினார். உடன் சின்ன கோட்டக்குப்பம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் சர்வதேச கிளாசிக்கல் ஃபிட் செஸ் போட்டி ஹண்டர்ஸ் குயின் டிராபி 2025 தொடக்கம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். சாதுர் யோகா அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் அண்டர்ஸ் குயின் டிராபி புதுச்சேரி என்ற முதல் சர்வதேச கிளாசிக்கல் ஃபிட் செஸ் போட்டி 2025 தொடக்க விழா புதுச்சேரி சாய்பாபா சுவாமிகள் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அவரது மனைவி சிந்து சார்லஸ் அவர்களுடன் இணைந்து குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்த தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள், 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் பெரும் அளவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறும் இந்த சர்வதேச கிளாசிக்கல் ஃபிட் செஸ் போட்டி டிசம்பர் 25 முதல் 30 வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்களுடன் அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச செஸ் வீரர் பங்கேற்றுள்ளார். மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த போட்டியில் 200க்கும் மேற்பட்ட ஃபிட் மதிப்பெண் பெற்ற சர்வதேச தரநிலை வீரர்கள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. செஸ் போட்டி தொடக்க விழாவின் போது லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் செய்து வரும் சமூக சேவைகள் மற்றும் மக்கள் நலப்பணிகள் புகழ்ந்து தனுஷ்டி என்ற பள்ளி மாணவி வாசித்த கவிதை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரை: இளைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கிலே இந்த செஸ் போட்டி நடைபெறுகிறது. தமிழகத்தை சேர்ந்த பலர் உலக அளவில் செஸ் விளையாட்டில் புகழ் பெற்றுள்ளனர். அதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்களும் உலக அரங்கில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இந்த போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என உரையாற்றினார்.
அங்காடியில் 74 நபர்களுக்கு மீன் வியாபார இடஒதுக்கீடு உத்தரவு அனிபால் கெனடி அவர்கள் வழங்கினார். வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி. புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான HM காசின் அங்காடியில் அமைந்துள்ள மீன் அங்காடியில் அடிக்காசு செலுத்தி வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளுக்கு மாத வாடகை அடிப்படையில் உரிமத்தொகை செலுத்தி வியாபாரம் செய்யும் வகையில் இடம் ஒதுக்கீட்டிற்கான உத்தரவை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் வம்பாக்கீரபாளையம் மீன் வியாபாரிகளுக்கு வழங்கினார். கடந்த பல ஆண்டுகளாக மீன் வியாபாரம் இடஒதுக்கீடு உத்தரவு இன்றியே வியாபாரம் செய்து வந்த நிலையில் இது குறித்து வியாபாரிகள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இது தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தொடர்ந்து பேசி புதுச்சேரி நகராட்சி மூலம் இடஒதுக்கீடு உத்தரவை பெற்று தந்தார். மேலும் ஏற்கனவே அங்காடியில் மீன் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று கட்டிட புதுப்பிப்பு பணிகளையும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் செய்து வழங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது இடம் ஒதுக்கீடு உத்தரவும் வழங்கப்பட்டதை அடுத்து வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்காடி வாசலில் உள்ள பொன்லைட் பால் பூத்தை அகற்றி தருமாறு வியாபாரிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதற்கு விரைவில் நடவடிக்கை எடுத்து செய்து தருவதாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் உறுதியளித்தார். அதோடு நேதாஜி நகர் சாலையில் இனி வியாபாரம் செய்யக்கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினர் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய்த்துறை அதிகாரி பிரபாகரன், தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக பிரமுகர் தணிகாச்சலம், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மாதா கோவிலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தின விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலம் பிரான்சில் உள்ள லூர்துவில் உள்ள திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக உலகிலேயே 2வது லூர்து அன்னைக்கான ஆலயமாகும். முக்கிய நிகழ்ச்சியாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வில்லியனூர் தூய லூர்து அன்னை மாதா திருத்தலத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த அதிபத்தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு, உதவி பங்கு தந்தை டொமினிக் சாவியோ கலந்து கொண்டு தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது.
கிறிஸ்துமஸ் தின விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். அதேபோன்று புதுச்சேரி, காலாப்பட்டு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் தேவாலயங்களில் பிறப்பினை பாடி வரவேற்றனர். அரியாங்குப்பத்தில் போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த புதுச்சேரி அரசு மின்துறை ஊழியர் மற்றும் பார் உரிமையாளர் சகோதரர்கள் இருவரும் மீது வழக்கு பதிந்த நிலையில் தலைமறைவான 2 பேரையும் அரியாங்குப்பம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நில மோசடி, பத்திரப்பதிவு மோசடி, பல்வேறு அதிகாரத்தின் பின்னல் அரங்கேற்றி வரும் நிலையில் நில மோசடி வழக்குகள் நாளுக்கு நாள் குறிப்பாக புதுச்சேரியில் அதிகரித்து வருகிறது. போலி பத்திரம் தயாரித்து விற்பனை செய்ய முயன்ற மற்றொரு சம்பவம் அரியாங்குப்பம் பகுதியில் அரங்கேறி உள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் பின்புறம் உள்ள 2184 அடி கொண்ட 23 லட்சத்துக்கு மதிப்பிலான புதுச்சேரி வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கோடு குறிப்பிட்ட சொத்தின் மீது போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரத்தை தயார் செய்த புதுச்சேரி அரசு மின்துறை ஊழியராக பணிபுரிந்து வரும் கோடீஸ்வரன் மற்றும் புதுச்சேரியில் மதுபான ரெஸ்டோபார் மற்றும் அரிசி கடை வைத்திருக்கும் அரியாங்குப்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்க முயன்ற போது அந்த இடத்திற்கு உரிமையாளர் என வழக்கறிஞர் ரவி போலி பத்திரம் சம்பந்தமாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் அரசு ஊழியர் மற்றும் ரெஸ்டோபார் உரிமையாளர் ஆகிய 2 சகோதரர்கள் மீதும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞர் இடத்தை அபகரிக்க முயன்றது தெரிய வந்தது. தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் நடவடிக்கை மேற்கொண்டு நில மோசடியில் ஈடுபட்ட சகோதரர்கள் மீது வழக்கு பதிந்துள்ள நிலையில் தகவல் அறிந்த 2 குற்றவாளிகளான கோடீஸ்வரன் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் தலைமறைவாகி தப்பி சென்றுள்ளனர். மேலும் போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த 2 சகோதரர்களை அரியாங்குப்பம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்வதற்கு உடந்தையாக இருந்த ராணி கோவிந்தன் மற்றும் அன்பு கணேஷ் ஆகியோரின் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒரு வழக்கறிஞர் இடத்திற்கே போலி பத்திரம் தயாரித்து செய்து விற்பனைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது. மணவெளி பகுதியில் உள்ள ராதா மேல்நிலை பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலை பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக பள்ளி ஆசிரியை தனம், அலைஸ், மலர்கொடி, வனிதா, மாணவ செல்வங்கள் பால்வியானி, செம்ஹிலாரியன், அச்ரானோவ் ஆகியோர் கிறிஸ்துமஸ் குடிலை மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பள்ளி ஆசிரியை லீமா அவர்கள் குழந்தை இயேசுவை பள்ளி தாளாளர் பரந்தாமன் அவர்களிடம் வழங்க, பள்ளி முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் சாண்டா கிறிஸ்துமஸ் தாத்தா உடன் குழந்தையை கையில் ஏந்தி எடுத்து வந்து கிறிஸ்துமஸ் குடிலில் வைத்தார். விழாவில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினர். விழாவை பள்ளி ஆசிரியர் மாலா, வசந்தி, ஸ்ரீகங்கா, ஜெயச்சந்திரன், கலைச்செல்வி, பரமேஸ்வரி, நர்மதா, தீபா ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் மாத நாற்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்து கூடப்பாக்கம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு மாத நாற்காட்டியினை வழங்கினார். தொடர்ந்து கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான மாத நாற்காட்டி மற்றும் சர்க்கரை இணைந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் தில்லை நகர் பூங்காவில் மரங்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி லயம் அகாடமி மற்றும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் நடைபெற்றது. வில்லியனூர் தில்லை நகர் பூங்காவில் மரங்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு லயம் அகாடமி மற்றும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் நடைபெற்றது. இதில் ஓவியப் போட்டி, சிலம்பம், திருக்குறள், கவிதை, களிமண் சிற்பம் செய்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் தலைமையேற்று மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். மேலும் மரங்களுக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதன் மன்றம் ராமன், தேவராசு, ஆசிரியர் காவல்துறை ஓய்வு பஞ்சாட்சரம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழு சரவணன், அன்புள்ள ரஜினிகாந்த் மன்ற ரஜினி முருகன், நீர் இணையம் குழு கவிவாணன், வில்வம் ஃபவுண்டேஷன், எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் தசரதன், ஜெகன், அழகப்பன், திருப்பாவை பாசுரம் குழு தனசேகரன், ஓவியர் வி.கே. துரை, மணக்குள விநாயகர் கல்லூரி துணை பேராசிரியர் ராமதேவி மற்றும் ஊர் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயம் அன்பு ஜெகன் செய்திருந்தார். சிறுவர் சீர்திருத்தம் பள்ளியில் இருந்து 3 பேர் தப்பி ஓட்டம். புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் பகுதியில் சிறுவர் சீர்திருத்தம் பள்ளி அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட 3 சிறுவர்கள் அடைக்கப்பட்டு இருந்தனர். இதில் 3 பேருக்கும் தற்போது பின்புறம் சுவர் வழியாக குதித்து தப்பி ஓடிவிட்டனர். இதில் ஒருவர் காரைக்காலை சேர்ந்தவர், மற்ற 2 பேர் புதுச்சேரியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து சிறுவர் சீர்திருத்தம் நிர்வாகம் சார்பில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கப்ஸ் தேவாலயத்தில் 3 மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான வெளி மாநில கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகினி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த கடலூர் புதுச்சேரி உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று நூற்றாண்டு பழமை வாய்ந்த கப்ஸ் கோயிலில் பிரெஞ்சு, தமிழ் மற்றும் ஆங்கிலம் என 3 மொழிகளில் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். இதேபோன்று புதுச்சேரி வில்லியனூர், காலாப்பட்டு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நகர பகுதிகளில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து பொதுமக்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவியாக பிரபாதேவி நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அவர் 5 அடி உயரமுள்ள வேல் வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த பிரபாதேவி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவில் இருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் என்ற நிகழ்ச்சியில் அக்கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்து கொண்டார். இதனையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்த பிரபாதேவிக்கு அக்கட்சியின் மகளிர் அணி தலைவியாக பொறுப்பு வழங்கப்பட்டதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மகளிர் அணி தலைவி பொறுப்பு வழங்கி கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பிரபாதேவி 5 அடி உயரமுள்ள முருகவேல் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி அதிமுக சார்பாக உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதி புதுநகரில் புனித ஆந்திரேய பேராலயம் உள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ரெட்டியார்பாளையம் பகுதியிலிருந்து சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் டாக்டர் அருள் செழியன் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திருப்பலியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கேக் வழங்கினர். உழவர்கரை தொகுதியில் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசுவாமி அவர்கள் 2000 பக்தர்களுக்கு பிளம் கேக்குகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உழவர்கரை தொகுதியில் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் 2000 பக்தர்களுக்கு பிளம் கேக்குகளை வழங்கினார். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்திரேயா ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட நமது உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசுவை வணங்கினார். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு பிளம் கேக்குகளை வழங்கி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி உழவர்கரை பகுதியில் பாஜக சார்பாக பொதுமக்களுக்கு தினசரி காலண்டர் மற்றும் கேக் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் புனித ஆந்திரேயா பேராலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவர்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் தினசரி காலண்டர் மற்றும் கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், உழவர்கரை சரவணன் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உழவர்கரையில் உற்சாகமான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். மேலதாளம் முழங்க கேக் மற்றும் காலண்டர் வழங்கிய அமமுக லாவண்யா அவர்கள். புதுச்சேரி இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மக்கள் மத்தியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்கள் மிக சிறப்பான முறையில் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலதாளங்கள் முழங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த குழந்தைகளுடன் தொகுதிக்குட்பட்ட வீதிகளில் லாவண்யா அவர்கள் நேரில் சென்றார். இந்த ஊர்வலம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. சாண்டா கிளாஸ் வேடமணிந்த குழந்தைகள் ஆடல் பாடலுடன் சென்றது பார்ப்பவர்களை கவர்ந்தது. கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக தொகுதி மக்களுக்கு இனிப்பு கேக்குகளை மற்றும் வருகின்ற புத்தாண்டு நாற்காட்டிகளையும் லாவண்யா அவர்கள் வழங்கினார்.
ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரில் சென்று பெரியவர்களிடம் ஆசி பெற்று குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கியும் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அன்பு, அமைதி மற்றும் சகோதரத்துவம் போதிக்கும் இந்த நன்னாளில் உழவர்கரை தொகுதி மக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்வுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். மக்களின் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது என அவர் தெரிவித்தார். இந்த கொண்டாட்டத்தில் அமமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர், சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி ராஜன் தொகுதி பாஜக சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் அரிசி, சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி ராஜ்மோகன் தொகுதிக்குட்பட்ட கலைநகர் பகுதியில் இன்று நடைபெற்றது. அங்குள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்டங்க உதவிகளை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கணேஷ் நகர், ராமலிங்கம் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று இந்த காலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நல்லாட்சி நாயகன் மறைந்த பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு நமது பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சி தினம் என்ற பெயரில் திருவுருவ படத்திற்கு மலர் அலங்காரம் செய்து மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கியுள்ளனர். இன்று நல்லாட்சி நாயகன் மறைந்த பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு நமது பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சி தினம் என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றோம். இதனை முன்னிட்டு லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் மாநில தலைவர் செல்வகணபதி MP அவர்கள் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் திருவுருவ படத்திற்கு மலர் அலங்காரம் செய்து மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கியுள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா இன்று ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அஜந்தா சிக்னல் பகுதியில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவின்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீதிமன்றம் உத்தரவின்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்று 2வது நாளாக கல்வித்துறை வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்தார்.
புதுச்சேரி கயிறு தாண்டல் சங்கத்தின் விளையாட்டு வீரர்கள் டிசம்பர் 12 முதல் 14 வரை மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கயிறு தாண்டல் சாம்பியன்ஷிப் பங்கேற்றனர். இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக அனைத்து செலவுகளையும் ஏற்று முழுமையான நிதி உதவி வழங்கிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் நேரில் சந்தித்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். மேலும் தேசிய அளவில் பங்கேற்று பரிசுகளை வென்று வந்த விளையாட்டு வீரர்களை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பாராட்டி கௌரவித்தார். உடன் தட்டாஞ்சாவடி தொகுதியின் JCM மக்கள் மன்ற தலைவர் ராஜா இருந்தார். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த நாளான மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் தவளக்குப்பம் சந்திப்பில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் பாஜகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஹேமமாலினி, மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லக்ஷ்மிகாந்தன், மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, சக்தி பாலன், தினகரன், ஆண்டியபாளையம் ராஜா, தொகுதி செயலாளர் சக்திவேல், ராஜதுரை, SV குமரன், முருகானந்தம், வாழ்முனி, பன்னீர்செல்வம், குமார், தங்கரத்தினம், சிவா, கணபதி, கோப்பு, தங்கதுரை, முரளி, தமிழ், பழனி, மணிகண்டன், நாகமுத்து, சக்திவேல், அனிதா, ராஜேஸ்வரி, கலைச்செல்வி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு வாஜ்பாய் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு ரமா அறக்கட்டளை சார்பில் கேக்குகள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முருங்கப்பாக்கம் அன்னை தெரசா நகரில் அமைந்துள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ரமா அறக்கட்டளை நிறுவனர் விக்கி என்கின்ற ராஜகணபதி கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மாதா கோவிலில் திருப்பலி முடிந்து வீடு திரும்பிய அவர்களுக்கு புதுச்சேரி அறக்கட்டளை சார்பில் இலவசமாக கேக்குகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு 50,000 நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் வாக்குறுதி அளித்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மகளிருக்கான JCM வாக்குறுதிகள் அறிமுக விழா அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் சேலை, டிஷர்ட், பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். முன்னதாக விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் 6 பெண் தலைவர்கள் பெயரில் அறிவித்து திட்டங்கள் விளக்கப்பட்டன. அதன்படி வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் மகளிர் பாதுகாப்பு திட்டம், தர்மாம்பாள் வாழ்வியல் மேம்பாட்டு திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகளிர் சுகாதார திட்டம், மணியம்மை பெண்கள் சுயமரியாதை திட்டம், ஔவையார் பெண்கள் ஆளட்டும் திட்டம், சரஸ்வதி சுப்பையா மகளிர் உரிமை திட்டம் ஆகிய திட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் பெண் நிர்வாகிகள் அறிமுகம் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், 2026 சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 50,000 நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு 1 லட்சம் நிதி உதவியும் 10 கிராம் தங்கமும் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதேபோல் இல்லத்தரசிகளுக்கு ஆண்டுக்கு
6 எல்பிஜி சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 35,000 நிதி உதவியும், ஊட்டச்சத்து குறைபாடு சரி செய்ய ஜேசிஎம் கிட்டும் வழங்கப்படும் என்று கூறினார். கணவனை இழந்த பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருமணமாகாத பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 60,000 ஓய்வூதியம், குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கும் தாய்மார்களுக்கு ஆண்டுகளுக்கு 20,000 ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி சட்டமன்றத்தில் தற்போது ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே உள்ள நிலையில் 2026இல் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் குறைந்தது 6 பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் இடம் பெறுவார்கள் என்று பெண்களின் பிரதிநிதித்துவத்திற்காக வரலாற்று வாக்குறுதியை அளித்தார். மேலும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தனி வாரியம் அமைத்து அதற்கு தன் சொந்த பணம் ரூபாய் 100 கோடி ஒதுக்குவேன் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பை வெளியிட்டார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தங்கும் விடுதி உரிமையாளர்களுடன் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் 2026 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தங்கும் விடுதி உரிமையாளர்களுடன் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் அரியாங்குப்பம் தெற்கு பகுதி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி தெற்கு பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகங்கள், தங்கும் விடுதிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து கலந்தாய்வு கூட்டம் தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆய்வாளர் கண்ணன், ஆறுமுகம், சஜித், துணை ஆய்வாளர் முருகானந்தம், விஜயகுமார், ஜெயகுருநாதன் மற்றும் 40க்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் எதிர்வரும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்து, அத்தியாவசிய பணிகள், போக்குவரத்து அறிவிப்பு, வாகன போக்குவரத்து குறித்த ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்தையும் ஆலோசனை செய்யப்பட்டது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.